வணக்கம். தமிழர் செய்தி தொலைக்காட்சியிலிருந்து திருமதி ஓவியா அவர்களை இன்னைக்கு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக நிறைய நன்மைகள் பண்ணிட்டு தமிழக அரசு இப்போ 3000 ரூபா கொடுத்தது நிறைய பேர் இது 3000 ரூபா கொடுத்ததுனால வாழ்க்கை என்ன மாறிட போகுதுங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனால் இந்த 3000 வாங்கி ஏழை எளிய மக்கள் நிறைய பயன்படுறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இந்த 3000 ரூபாய் நிறைய பேர் பேசுறவங்க பேசுவாங்க, ஏளனமாய் பேசிக்கொண்டே தான் இருப்பாங்க. வெட்டி பசங்க தான் இதை சொல்லுவாங்க. 3000 என்ன பெரிய விஷயமா? அந்த வெட்டி பசங்களுக்கு தெரியணும் 3000 ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு உதவும் என்பது தெரியணும். அதாவது கோடிக்கணக்கில் அரசியல் ரீதியாக சம்பாதித்து வைத்த அன்புமணி போல ஆட்கள் எல்லாம் இந்த 3000 ஏன் வாங்குறீங்க, திருப்பி கொடுத்துருங்க. நான் கேட்குறேன், ரேஷன் ரைஸ் இலவசமாக கொடுக்குற ரேஷன் ரைஸ் திருப்பி கொடுக்க முடியுமா? இலவசமாக கொடுக்குற சர்க்கரையை திருப்பி கொடுக்குமாங்களா? எல்லாத்தையுமே சொல்றேன். இதை வாங்க திருப்பி, அப்ப எல்லாத்தையும் திருப்பி கொடு சொல்லு. அப்ப நீ உங்க சமுதாயத்துக்காக செய்ய. இதெல்லாம் வெட்டி பசங்க பேசுற பேச்சுங்க சார். எனக்கு தெரிஞ்சு இல்ல இந்த 3000 எத்தனை பேருக்கு துணிமணி வாங்கியிருக்காங்க, வீட்டுல ப்ரொவிஷன் வாங்கியிருக்காங்க, பால் கட்டியிருக்காங்க, கேஸ் கட்டியிருக்காங்க. 1ஆம் தேதி ஆனோடனே வீடு வீடா ஏறி டோக்கன் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. விவசாய மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு இந்த 3000 ரூபாய் மிகப்பெரிய ஒரு பொங்கல் செலவாகவே பாக்குறாங்க. ஆமா, அதை இந்த மாதிரி தேவையில்லாத மக்கள் இன்னும் பேச போனா இந்த 3000 பத்தி விமர்சனம் பண்ற வீட்டுல முதல் இடத்துல போய் ரேஷன் வாங்கியிருக்காங்க, அந்த ரூபாயை வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக தனக்கானதை வாங்கிக்கிட்டு கூட ஒரு முதலமைச்சர் ஒரு எதிர்கட்சிங்கிறத விமர்சனம் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப வன்மையா கண்டிக்கணும். இவங்களை கண்டிச்சுனே தான் இருக்கிறோம் காலம் ஃபுல்லா. இதெல்லாம் திருந்தாதது ஒண்ணு. எங்களுடைய தளபதி முதலமைச்சருடைய நலத்திட்டங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கணும். தினம் தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்ப பொங்கல் காலத்துல தினம் ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க, பல திட்டங்கள். இது மட்டும் இல்ல, மெரினா பீச்சாண்ட வீடு வீடு வாசலவா ரோட்ல படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான இடத்த உண்டு பண்ணியிருக்காரு மெரினா பீச்சாண்ட. ஸோ ரோட்ல படுக்க வேண்டாம், இங்க உள்ள போய் அதை உள்ள படுக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு நாப்கின், கை துடைக்கிற நாப்கின், தண்ணி பாட்டில் வசதி, வாட்ச்மேனு, ஆண்களுக்கு உண்டான வசதி. இதெல்லாம் எந்த அரசு பண்ணுச்சு? எந்த அரசு செய்தது சொல்லுங்க? ரோட்ல படுத்து தூங்காதீங்க, பல பிரச்சனைகள் வருது, உங்களை நாளைக்கு பல கொள்ளைகள் எல்லாம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு அருமையான ஒரு இடத்த அவ்வளவு அழகா அந்த தங்கும் விடுதியை கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். பேச பொருளாக 3000 பேசுவாங்க, மற்றதெல்லாம் பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம். இவ்வளவு நல்ல திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப லேடிஸ் இலவசமா பஸ் ஏறுறாங்களா, அது யார வேணாம்னு சொல்லுவாரா அன்புமணி ராமதாஸ்? சும்மா சார். இவங்கெல்லாம் பென்ஸ் கார்ல போயிட்டு பெரிய கார்ல லேண்ட் ரோவர்ல எல்லாம் போயிட்டு பேசுற பேச்சு. இவங்களுக்கு என்ன தெரியும் 3000 அருமை? ஏழை மக்கள் பசி தெரியுமா? ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் தெரியுமா? என்ன தெரியும் உங்களுக்கு எல்லாம்? அடுத்து இப்போ வேலை வாய்ப்பை பத்தி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்ல பிரைவேட் கம்பெனில வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கான முகாம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்பை பத்தி இளைஞர்களுக்கு ஸ்டாலின் அரசு என்ன செஞ்சதுன்னு நீங்க சொல்ல முடியும்? அதான் உயர்வுக்கு படின்னு சொல்லி ஒரு திட்டம். அந்த திட்டத்துல பல பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இவங்களை படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அது ரொம்ப அருமையான திட்டம். அது இல்லாமல் நீங்க கூட சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் போகும்போது அது சார்ஜர் போடுறதுக்கு ஒரு இடம் ஒரு ஏரியாவில் உண்டு. ஆமா ஆமா ஆமா, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இப்போ இந்த பிள்ளைகள்லாம் போனா சார்ஜர் இல்லாமல் சில நேரத்தில் அந்த ஆப் ரெடி ஒர்க் ஆகாது. அதனால தமிழக அரசு இதை ஃபியூச்சரை திங்க் பண்ணி ஏசி ரூம் போட்ட சார்ஜர் கேபின் அமைச்சு தெருவில் அமைச்சு அங்கே அவங்க தங்கலாம், தங்கியே சார்ஜ் போடலாங்கிற மாதிரி ரூம் அமைச்சு ஏசி ரூமோடு வசதியோடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல் தானே. இதெல்லாம் இப்போ அரசியல் கட்சி பேசாம மொட்டையா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றது எப்படி? சும்மா சார், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் எல்லாமே நல்லபடியா தான் தமிழக அரசு செஞ்சுட்டு இருக்காங்க. எதுவுமே குறை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. குறை என்றது என்ன சொல்லுவாங்க? ஒண்ணுமே கிடையாது. சும்மா எல்லாம் வெட்டி பேச்சு பேசுறவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. ஓகேம்மா, அடுத்த கேள்வி. இப்ப இளைஞர்களுக்கு படிப்புல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அரசு திமுக அரசா இருக்கு. இந்த அரசை பார்த்து தான் மற்ற மாநிலங்கள்லாம் இன்னைக்கு எஜுகேஷனை கொண்டு போறாங்க. ஸோ அதை பத்தி ஏழைகளுக்கு என்ன, மக்கள் எப்படி இளைஞர்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன மாணவர்கள் எந்த மாதிரி பயனுள்ளதா இருக்கிறாங்கன்றத உங்களால சொல்ல முடியும் சார்? மாணவர்களுக்கு படிக்கணும், அதாவது கல்வி கண் தளபதி அந்த எல்லாரும் படிக்கணும்னு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ, மடிக்கணினிலிருந்து
மாணவர் படிக்கணுன்றது, அதாவது அந்த கல்வி வந்து கொடுப்பது தான் என்னுடைய முதல் லட்சியம்ன்றாரு. இது வந்து எல்லா மாநிலத்திலும் வந்து எந்த முதலமைச்சரும் வந்து செய்யாத ஒண்ணு, எல்லாரும் இவரை பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா மாணவர்களும், அதாவது பெண்கள் கூட இது காலேஜ் போற பெண்களுக்கு உதவித்தொகை, அது எவ்வளவு வந்து அந்த பெண்களுக்கு வந்து பிரயோஜனமா இருக்குதுன்றத அது ரொம்ப வந்து பாராட்டத்துக்குரிய விஷயம். அது மாதிரி வந்து ஒரு மாணவர்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு படிக்கணும், உயர்வுக்கு வரணும் அப்படி என்பதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தளபதியாருடைய நோக்கம். நம்ம அதே போன்று ஒரு மாணவன் வந்து படிக்காம பாதியில கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூருக்கு ஓடி போய் வேலை செஞ்சதா சொல்றான் ஒரு பையன். அதுல தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அந்த மீட்டிங்ல இருக்காங்க. அவங்க பையனுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, நான் வந்து படிக்காம போறதுக்கு காரணம் காசு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த ஊக்கத்தொகை கொடுக்குறேன்னு சொன்னாலே நான் வேலையை விட்டுட்டு வந்து மறுபடியும் காலேஜ்ல படிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. என்னுடைய ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் எங்க அப்பா அம்மாட்ட செலவு காசு வாங்காம இருக்கு. இது வந்து மிடில் கிளாஸ்க்கு இல்லாம இருக்கலாம், உணவு பிற பணக்காரனுக்கு தேவையில்லாம இருக்கலாம். எங்களை போல ஏழைகளுக்கு வந்து மிகவும் நன்றா இருக்கு. நல்ல அவர் செய்யற எல்லா திட்டமே அந்த நடுத்தரமும் ஏழைகள் வந்து பயனடைகிறாங்க. இப்ப பார்க்க போனா எல்லா கார்டும், அதாவது பணக்காரன் கூட போய் கியூல நின்று இந்த 3000 ரூபாய் வாங்கும் போது எனக்கு சிரிப்பா இருந்தது. எல்லாருமே போய் வாங்கினாங்க. ஒரு வீட்டுல வந்து கூட்டு குடும்பம் போல இருக்கு, 4 கார்டு. அவன் பெரிய கோட்டீஸ்வரம் மார்வாடி, அந்த மார்வாடி போய் 4 கார்டு கொடுத்து காசு வாங்குறாங்க. இந்த மாதிரி பல பேர் பயனடைறாங்க. ஆனா வந்து அதுல பெருசா பயனடைகிறவங்க அடித்தர மக்கள், நடுத்தர மக்கள் தான். இது வந்து தளபதி வந்து இன்னமும் வந்து தெய்வமா நினைச்சு பாராட்டுறாங்க. அப்ப மார்வாடிலாம் வாங்குறாங்கன்னா அவங்களையும் தமிழரா தானே இவர் நேசிக்கிறாரு. எல்லாருமே அப்ப சமத்துவ பொங்கல் இங்கதான் சமநீதி, சமத்துவம், சமநீதி எல்லாமே நம்ம முதலமைச்சர் தான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்தது. பேசுறவா 1000 பேசலாம், அதெல்லாம் வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு அதே போல சார் எல்லாருமே வந்து திமுக என்ற ஒரே ஒரு அந்த முதுகெலும்பை வச்சுக்கிட்டு தான் மேல வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பாருங்களேன், எல்லா கட்சியுமே, காங்கிரஸ் இன்னைக்கு வந்து திமுகவுடன் கூட்டணி வைத்து தான் இன்னைக்கு பல பேர் எம்எல்ஏவா இருக்காங்க. விடுதலை சிறுத்தை இன்னைக்கு திமுகவுடன் கூட்டணி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு பல பேர், வைகோ அவர்கள் இன்னைக்கு வந்து எவ்வளவோ பண்ணிட்டு இன்னைக்கு வந்து தளபதியார் கூப்பிட்டு இன்னைக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். இந்த மாதிரி திமுக கழகத்தை வச்சுதான் இன்னைக்கு எல்லாரும் சவாரி போயிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கழகம் இல்லைன்னா யாருமே ஒண்ணுமே கிடையாது. மக்களும் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க, தலைவர்களும் இன்னைக்கு சந்தோஷமா இன்னைக்கு அவங்கவுங்க ஒரு பதவி, எல்லாரும் வந்து இன்னைக்கு நாங்க எல்லாமே மைக்க தூக்கி இன்னைக்கு பேசக்கூடிய அளவுக்கு நான் வந்து இப்படி செய்வேன், நான் இது யாரால, எல்லாம் ஒரே ஒரு கட்சி நம்ம திமுகவால தான். அதனால திமுகவால தான் ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்குமே பெரிய ஒரு பெருந்தன்மையா எல்லாவற்றுமே வந்து பெருந்தன்மையோட ஏற்றுக்கொண்டு செல்வார். எதையுமே வந்து, அதாவது கருத்து சுதந்திரம் கொடுத்திருக்காரு, எல்லாத்துக்கும் சுதந்திரம், எதையுமே வந்து அவர் தட்டி கேட்க மாட்டார். அது மாதிரி வந்து எல்லாரும் வந்து எல்லாருக்கும், அதாவது அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்யறதெல்லாம் கிடையாது. எங்கள் தளபதிக்கு முதலமைச்சர் அவர்கள் மனிதனை மனிதனாக நேசிப்பவர். அதனால இந்த முறை வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆவார், எங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆவார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேம்மா, அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு லோக்சபாவில் மதிப்புக்குரிய வைகோ வந்து ஒரு நல்ல விஷயத்த பேசினாரு. அது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் மக்கள் கருத்தில் அது சூப்பராக இருந்துச்சு. என்ன பேசியிருக்காருன்னா, லோக்சபாவில் பேசுகிறார் ஸ்பீக்கர்கிட்ட, அதாவது பிஎம்னா பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இவர் பிஎம்னா பிக்னிக் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அதை சொல்லிட்டு இவர் சொல்கிறார், நீ யார் இதுக்கு பேசுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறார், நான் வைகோ, நீ என்கிட்ட வந்து பேசிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது, இதுக்கு சப்ஜெக்ட் தான். ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கவர் வந்து இது வரைக்கும் மணிப்பூருக்கு போகலை, அப்புறம் பிரைம் மினிஸ்டரா நீ இருக்கிறியா? இல்லை, பிக்னிக் மினிஸ்டர், நீ தனி விமானத்தில் போயிட்டு இருந்தா உன்னை பிக்னிக் மினிஸ்டர் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வைகோ அண்ணா அவர்கள் வந்து பேசுறது வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இவர் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும். அதாவது எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே இதில் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றதை வந்து தவிர்த்துட்டு, நம்ம மக்கள் இந்தியாவில் இருக்கிற ஒரு வந்து மாநிலத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஒரு மாநிலத்துல போய் பாருங்க. இன்னைக்கு வந்து மணிப்பூர்ல என்ன பிரச்சனை, குஜராத்ல என்ன பிரச்சனை, ஒரு மாநிலத்துல பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதுவும் இப்போ வந்து சாதி வாரியான பிரச்சனை மட்டும் இல்லை, இந்த மத வாரியான பிரச்சனைகள் வந்து அதிகபட்சமா இருக்குது எல்லா இடத்துலயும். இதுல கூட பாருங்க, வந்து ஜம்முல வந்து ஒரு காலேஜை மூடிட்டு அதுக்கு வந்து கொண்டாடினாங்களாம், எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடி.
இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மாதிரியான வந்து வன்முறைகள் வந்து ஒரு இடத்துலயும் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் எல்லாமே ஒரு இடத்துக்கு போங்க. அப்புறம் எப்படி நீங்க பிக்னிக் மினிஸ்டர் ஆயிட முடியும்? ஒரு இடத்துக்கு போனா இவர் சொல்ல போறது இல்லையே. அதனால பிரைம் மினிஸ்டர் என்பது எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வார்னு சொல்லி எல்லா மாநிலமும் சேர்ந்துதான் அவரை வாக்களித்து அவரை வந்து நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒரு தந்தை அப்படின்னு சொல்லி, தந்தை என்ன பண்ணும், ஒரு பிரச்சனைக்கு வரும்போது அந்த தந்தை போய் பார்க்கணும், என்ன ஆச்சு ஏதாச்சு, அந்த பிள்ளைகளை போய் பார்க்கணும். ஒரு மாநிலத்துல நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. மத பிரச்சனை, மத கலவரம் சொல்ல முடியாம இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு பெரிய ஒரு பிரதம மந்திரி வந்து இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் ஒரு பிரதம மந்திரியா வராரு. அப்புறம் வந்து நீங்க கட்டுப்படுத்தாம அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க போகலன்னா அப்புறம் பிக்னிக் மினிஸ்டர் அல்லது வேற என்ன சொல்ல முடியும்? பிரதமருங்கிறது ஒரு தந்தை மாதிரி கொண்டு வரீங்க, உண்மைதான். ஏன்னா பிற மாநிலங்களில் இருக்கிற மக்கள், அப்போ நீங்க சொல்ல வரத பார்த்தா ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரதமர், ஒரு தந்தையா இருந்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கு செயல்படணும். ஆனா இவர் உல்லாசமா சுத்தி இதுதான் சொல்ல வரீங்களா? உல்லாசமாக என்று சொல்ல முடியாது. பிள்ளைகளை பார்க்காம உல்லாசமா வெளிநாட்டுக்கு போறாரு. உல்லாசம் என்றது சொல்ல முடியாது. உல்லாசம் என்றது வேற உல்லாசம் சொல்ல முடியாது. எல்லா மாநிலத்திலும் போய் பாருங்க, பிரச்சனைகளை பாருங்கன்ற. பிள்ளைகளை பாருங்க. நீங்க வந்து அடுத்ததுக்கு என்ன பிரச்சனைக்கு, உள்நாட்டு பிரச்சனை, வெளிநாட்டு பிரச்சனை, அது இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் கதை. இன்னைக்கு வந்து நீ உங்க வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்கள், பிரதமராக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு போய் என்ன பிரச்சனை முதல்ல பார்த்துட்டதுக்கு அப்புறமா அங்க போங்க. அதுதான் நாங்க உள்நாட்டுல உங்க குடும்பத்திலேயே நீங்க ஒண்ணு சரி பண்ண முடியல, வெளிநாட்டுல போய் அடுத்த குடும்பத்துல போய் என்ன பண்ண போறீங்க? இதேதான் சார், இதுதான் நான் கேட்கிறேன். உன் குடும்பத்துல ஒண்ணும் பண்ண முடியல, அடுத்த குடும்பத்துல போய் தலையிடுற. அருமையான பாயிண்ட் இது. ஒரே ஒரு விஷயத்துல நீங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க. தேங்க்ஸ். ஓகேம்மா, இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். அந்த வானதி சீனிவாசன் இந்த இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன், அவங்க ஒரு நகைச்சுவையான விஷயத்த சொன்னாங்க. அது எனக்கு உண்மையே புரியல. ஒரு நியூஸ் எடிட்டரா எனக்கு புரியல. என்னன்னா தண்ணி, பால், தயிர், மோர்னு சொல்றாங்களே, இது என்ன எதுக்காக? இல்ல நம்ம நாட்டுல வந்து பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டுல 1008 பிரச்சனைகள் இருக்கு. இந்த அம்மாவுக்கு வந்து வேலை விட்டு, இந்த வானதி சீனிவாசன் இருக்கு, இது வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆயிடுச்சு தமிழ்நாட்டுல. அந்த அம்மா சொல்லுது, கிச்சனுக்குள்ள போய் கிச்சனை பாத்திரத்துல வச்சு தண்ணியை ஊத்துதான். இதுதான் இதை காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து யார் ஏத்துக்குவா? இதெல்லாம் படிச்ச மக்கள் பேசுற பேச்சா? பாருங்க, பால் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உழைப்பு, எல்லாரோடய பழகிறோம், சர்க்கரை, சீனி, அதாவது டீ தூள் இல்ல, அதாவது டீ தூளுக்கு வந்து அரசியலை வந்து டீல கலக்கிற ஒரே ஒரு புண்ணியவதி இந்த அம்மாவா தான் இருக்கும். ஒரே ஒரு அரசியல்வாதி இந்த அம்மாவா தான் இருக்கும். இவங்க இதனால அரசியலுக்கு என்ன சொல்ல? எனக்கு என்ன சொல்ல வருதுன்னே புரியல. இந்த அம்மா வந்து ஏன்னா நான்சென்ஸ் பேசிட்டு இருக்குது உட்காந்துன்னு தெரியல. பாலை வைக்குமா, அது வந்து பால் வந்து தண்ணி வைக்குமா, அதுக்கப்புறம் பாலை ஊத்துமா, அப்புறம் சீனியை போடுமா, அதுக்கப்புறமா அதுதான் வந்து ஒரு அரசியல் களம். இது பால் தண்ணி ஊத்தி பால் ஊத்துற டீயா? இது தண்ணிய ஊத்துறாங்களா, அதுதான் வந்து மக்களாம். அப்புறம் வந்து பாலை ஊத்துறதான், அதுதான் நம்ம சேவையா. சீனியா போறதுதான். என்ன நான்சென்ஸ்! இது சாதாரண ஒரு ஹவுஸ் மேட் செஞ்சிருவாங்க. இது வந்து இந்த அம்மா வந்து கொடுத்திருக்கிற பேட்டி வந்து இது என்ன நினைச்சு நான் வந்து முட்டாளுங்க நினைச்சிட்டு இருக்கா மக்கள் எல்லாருமே. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் முட்டாள் நினைச்சுன்னு இந்த அம்மா பேசுறதெல்லாம் பார்க்கணும்னு. இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இதேதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட தளபதி நம்ம முதலமைச்சரை பார்த்து கேக்குது, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு செல்லும் நீங்கள் இந்து விழாக்களுக்கு வந்திருக்கிறீங்களா? முட்டாள் மாதிரி பேசாதமா. கிறிஸ்துமஸ் விழா வருடந்தோறும் ஒரே ஒரு விழா, கிறிஸ்தவர்களுக்கு அந்த கிறிஸ்துமஸ் விழா மட்டும்தான். அதுக்கு எல்லா முதலமைச்சரும் ஒரு இடத்துல ஒரு முதலமைச்சர் அந்த தமிழ்நாட்டுல நம்ம போய் அந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறது அது இயல்பு, அது வந்து வழக்கம். அதை போய் இந்த அம்மா வந்து அதுல கொண்டாடுறீங்க போறீங்களே, இங்க வரீங்களா? இதெல்லாம் ஒரு பேச்சா? இது எது? அதாவது ஒரு பெரிய அரிய கண்டுபிடிப்பு. இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் ஒரு கண்டுபிடிப்பிலே இருக்கிறாங்க, முட்டாள் கண்டுபிடிப்பு. ஓகேம்மா, அடுத்த கொஸ்டின். இப்ப எனக்கு நீங்க தான் ஞாபகப்படுத்தினீங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு வந்து வாழ்த்து சொல்றாரு, முஸ்லீம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்துக்களுக்கு ஏன் சொல்றதுலன்னு சொல்றாங்களே. ஒரு தீபாவளி பண்டிகைலாம் அது மாதிரி வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளி பண்டிகை தமிழர் பண்டிகையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது பொங்கல் வந்து தமிழர் திருநாள். அதாவது கிறிஸ்தவர்களும் பொங்கல் கொண்டாடுவாங்க, முஸ்லிம்களும் பொங்கல் கொண்டாடுவாங்க, இந்துக்களும் பொங்கல் கொண்டாடுவாங்க. அதாவது பொங்கல் என்பது தமிழர்கள் கொண்டாடும் திருநாள், அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க அங்க சொல்லல, நீங்க இங்க சொல்ல. தமிழ்நாட்டுல தமிழர்கள் கொண்டாடும் இந்த நாள் வந்து எங்களுடைய பொங்கல் திருநாள். அதனால தமிழர் வந்து பொங்கல் திருநாள் வந்து
இது எல்லாரும் விமர்சையாக எல்லா விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பொன்னான நாள் அது. தீபாவளி பண்டிகை வந்து இப்ப சுபவீர பாண்டியன் போறவன்று சொல்றாரு, தீபாவளி பண்டிகைங்கிறது எங்களுடைய கிடையாது, இது வந்து வட இந்தியர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே அப்ப அதை வந்து நாங்க கொண்டாடணும்னா நீ வந்து எங்க எங்க தாத்தாவையோ எங்க பாட்டனையோ வந்து அரக்கன்னு சொல்லுவ, எங்க வீட்டுல இலவு விழுந்ததுக்கு அப்புறம் நான் உன் வீட்டுல வந்து பட்டாசு வெடிக்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல அவர் சொல்றது கரெக்ட் தான். பொங்கல் வந்து வட இந்தியாவிலாம் பொங்கல் கிடையாது சரிங்களா. இன்னைக்கு கோர்ட் இருக்கு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே, ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாமே இருக்கு வட மாநிலத்தில் எல்லாமே. அதனால வந்து அவர் சொல்றது கரெக்டு தான், சுபவீர பாண்டியன் சொல்றது கரெக்டு தான். தீபாவளி என்பது மார்வாடிகளுக்கு தான் மெயினாக வந்து அந்த சைடு ஃபுல்லாகவே, நார்த் ஃபுல்லாகவே தீபாவளி அன்னைக்கு பயங்கரமான டான்ஸ் எல்லாம் உண்டு முன்னாடி. அதனால வந்து அது அவங்க கொண்டாடுற பண்டிகை. நமக்கு வந்து தமிழர் திருநாள் பொங்கல், இதுதான். ஓகேம்மா. இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து 12ஆம் தேதி சிபிஐ விசாரணை கூட்டம் ஒரு தனி விமானத்தில் போயிருந்தார். அப்போது 3-4 வீடியோ ஆதாரங்களை வந்து விஜய்க்கு சிபிஐ போட்டு காட்டினாங்க. அப்படி போட்டு காட்டும்போது முதல் குற்றவாளி A1 அப்படிங்கிற போது ஆதவ அர்ஜுனுங்கிறது மாதிரி சொல்லப்படுது. அப்போ ஆதவ அர்ஜுன் முதல் குற்றவாளினா அப்போ விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும்ல, இது அவன் ஒத்துக்கிறாருன்னா விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் ஒத்துக்க முடியும். இதை பற்றி இப்போ சிபிஐ இதை உண்மையிலே இதை பெருசாக கொண்டு போகுமா, இல்லை இதை வச்சு இவர் தன் பக்கம் கட்சியில் கூட்டணிக்கு இருக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்களா, பாஜக இதை வந்து மாதிரி வேலையை செய்யுதா அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி? முதலாவது வந்து பாஜகவுடைய பிளான் நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி இழுக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு பிளான் இருந்தா அது டோட்டல் வேஸ்டா போகுது. ஏன்னா விஜய் வந்து ஒரு ஃபேக்ஷனே கிடையாது தமிழ்நாட்டில். இவர் வந்து தனி விமானத்துல போறாராம் எங்க, டெல்லிக்கு. இந்த விஜய் என்ற ஒரு மனிதன் வந்து ஒரு ஏழை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனிதன் அல்ல. இத்தனை பேர் இறந்தாங்க, இன்னி வரல நீ வாயை திறந்தியா? இல்லை. இன்னைக்கு கடைசி படத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ வந்து அதை இனாகரேட் பண்றதுக்கு உனக்கு முடிஞ்சுதா? இல்லை. அது மலேசியால போய் இனாகரேட் பண்ற, ஏன் இங்க பண்ணா உனக்கு என்ன கேடு? நான் கேட்குறேன். அதாவது மக்களுக்காக சேவை செய்ய இந்த ஆட்கள் எல்லாம் வரலங்க. அதே போல இந்த விஜய் கட்சியில இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆதவ அர்ஜுனா, அவங்க மாமனார், ஆமா அவங்க மாமனாரு லாட்டரி டிக்கெட்டு எத்தனை மார்டின் எத்தனை பேர் குடும்பத்தை அடிச்சு உலையில போட்டு எத்தனை பேர் அந்த லாட்டரி டிக்கெட்ல சம்பாரிச்சு இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு இன்னைக்கு சாபத்தை வாங்கி கொட்டியிருக்கான் அந்த மார்டின். அவனுடைய மருமகன் தான் அந்த இவன் ஆதவ அர்ஜுனா. இவங்கெல்லாம் சமுதாயத்துக்கு தேவையில்லாத அப்புறப்படுத்த வேண்டியவர்கள் இவங்கெல்லாம். அந்த புசி ஆனந்த் அவன் வந்து பாண்டிச்சேரியில இந்த சரக்கு கடை 2வது அக்யூஸ்ட் அவரை போட்டோம். அவன் ஒரு ஆளு, அவன் புஷியானது, அவன் மூஞ்ச பாருங்க, அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தான்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, அவனும் வந்து உதவாக்கற. இப்ப போய் சேர்ந்துக்கிறாரு பார்த்தீங்களா செங்கோட்டையன். அவர் பேரு செங்கோட்டையன். அவரு 1992ல தர்மபுரியில இவரு என்னது வீரப்பனை தேடும் வேட்டையில வந்து அப்ப வந்து அந்த வாசாத்தி என்னும் கிராமத்துல வந்து 18 பொம்பளைங்களை வந்து அதுல வந்து ஒரு 5 வயசு குழந்தை, ஒரு இது பிரெக்னென்ட் ஆன ஒரு லேடி, அதாவது மாசமா இருக்கிற லேடி, 6 மாசம் மாசமா இருக்கிற லேடியை கூட்டு பலாத்காரம். யாரு? செங்கோட்டையன் இல்ல, செங்கோட்டையன் இல்ல. அதாவது அந்த ஃபாரஸ்ட் போலீஸு இவங்க அங்க அந்த தேடுதல் வேட்டையில இருந்த அத்தனை பேருமே அவ்வளோ வருஷம் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள போட்டு துன்புறுத்தி அடிச்சு அவங்க அத்தனை பேருமே இன்னமும் 20 வருடம் கழித்து அந்த அத்தனை பேருக்கும் வந்து தண்டனை கொடுத்தது கோர்ட். அந்த கோர்ட்ல 20 வருடத்துக்கு பிறகு தண்டனை. ஏன்னா இந்த ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டையன், இந்த செங்கோட்டையனாலதான் இவ்வளவு. அப்ப வந்து இந்த ஆள் வந்து அப்ப மினிஸ்டர், ஃபாரஸ்ட் மினிஸ்டர். இந்த ஆளாலதான் அந்த அந்த செயல்பாடுகள், கோர்ட்டுடைய செயல்பாடுகளுடைய நின்று போனதுக்கு காரணமே இந்த ஆளுடைய பிரஷரால தான். செங்கோட்டை அவன்லாம் வந்து ஒரு ஆளு. நீங்க சாதாரணமாக இந்த செங்கோட்டையனுக்கு ஒரு போன் போடுங்களேன், ஒரு தொண்டை போன் போட்டா கூட என்ன இல்ல ஏய் இப்படிதான் பேசுவான். அந்த ஆளுக்கு வந்து பேச்சு கூட. அதனால்தான் அவங்க தலைவி ஜெயலலிதா அம்மா தூக்கி வீசாட்டினாங்க. திமிர் தான். இந்த திமிர் பட்சம் அங்க போய் என்ன திமிர் பண்ண போறான்னு தெரியல. அவங்க ஒரு பதவி வேற கொடுத்து வச்சுக்கிறாங்க செங்கோட்டையனுக்கு. இதெல்லாம் உதவாக்கற சார். அந்த கட்சியே ஒண்ணு இல்லாம போகுது. எல்லாமே வந்து பிலோ ரேஞ்ச் தான் எல்லாம். அது ஒருத்தன் சொன்னா பாருங்க, ஏய் வா எங்க தலை ஏய் வெட்டுவேன் குத்துவேன், எல்லாம் குட்டி பசங்க தான் வெட்டுவானுங்க குத்துவானுங்க. அப்படின்னா வந்து அந்த சினிமால வந்து நல்ல கருத்துக்களை யாரு சொல்றாங்கன்னா, வெட்டுறது குத்துறது ரத்தம்
தண்ணி எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்கறது இந்த விஜய் தன்னுடைய தொண்டர்களுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்காரு. இப்படிதான் சொல்லி கொடுக்குறது. இது வந்து ஒரு உதவாகர கட்சி. இதை வந்து பிஜேபி ஒரு ஃபேக்ஷன் நினைச்சா ஒண்ணு இல்லாம போகும். பிஜேபியே போயிடும். அவ்வளவுதான், ஒண்ணும் இல்லை. இவன் வந்து வேஸ்ட். விஜய் வந்து ஒரு வேஸ்டான கட்சின்னு தான் எங்களுடைய கருத்து. படித்தவன் யாரும் வந்து விஜய்க்கு பண்ணி இது பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு நேரம் தமிழர் தொலைக்காட்சிக்கு நல்ல அருமையா மக்களுடைய விஷயத்தை எடுத்து சொன்னீங்க. அதே போன்று நிறைய விஷயங்களை உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுருக்கோம். நிறைய மக்களுக்கு விஷயத்தை எடுத்து சொல்றீங்க. உங்களுடைய அறிவுத்திறனை நாங்கள் பாராட்டுறோம். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சந்திப்பு இன்னைக்கு உங்களோட நம்ம சந்திச்சது. எங்களுடைய தொலைக்காட்சிக்கு அது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கு. இனி மீண்டும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் சார் வந்து கே அவர்களுக்கு நான் மிக்க நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எப்போதுமே நான் இவரை பார்க்கும்போது மக்களுடைய சேவையை பற்றியும் மக்களை பற்றியும் சமுதாய வந்து பணிகளை பற்றி தான் பேசுவார். அவர் வந்து நான் சமுதாய தலைவன் தான் சொல்லுவாரே தவிர மற்றபடி வேற எதையும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதனால சமுதாயத்துக்கு மீண்டும் உங்க பணி வந்து இந்த பொங்கல்ல இருந்து மிக சிறப்பாக மிக துரிதமாக தொடங்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க கே சார்.